ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். இன்னைக்கான வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான கண்டென்ட் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, RX 100 பைக்கை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி மேக்ஸ் 100 பைக்கை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லுங்க. 2024 இல்லை 23 எண்டில் மேக்ஸ் 100 பைக் வாங்கலாமா வேணாமா? என்னோட பைக் எஃப்சி பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. மேக்ஸ் 100 அதுக்கு எஃப்சி தருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸ் 100 பைக் எப்படி பார்த்து வாங்கணும், அந்த மேக்ஸ் 100 பைக் எப்படி எஃப்சி எடுக்கணுங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த வீடியோ நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். மேக்ஸ் 100 பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, அதே மாதிரி மேக்ஸ் 100 வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100 பைக் நீங்கள் வாங்க போறீங்க, அந்த ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸ் 100 பைக்குன்னு ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பழைய மாடலை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிவிஎஸ் மேக்ஸ் 100, சுசுகி மேக்ஸ் 100 ரெண்டு வகையாக பிரிக்கலாம். டிவிஎஸ் மேக்ஸ் 100 பைக் ஒரு ரேட் சொல்லுவாங்க, சுசுகி மேக்ஸ் 100 பைக் ஒரு ரேட் சொல்லுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாரு, எஃப்சி இல்லாத வண்டியே புக்கோட வந்து பார்த்தீங்கன்னா 15,000 20,000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி வண்டி நீங்கள் கண்டிஷனாக இருந்தால் நீங்கள் வாங்கலாம், எஃப்சியோடு இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கலாம். மேக்ஸ் 100 பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 10,000க்கு மேலே வாங்காதீங்க. அதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா ரீவேல்யூஷனே கிடையாது. ஏன்னா மேக்ஸ் 100 பைக்கு நீங்கள் அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலுமே 6,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கு மேலே யாரும் வாங்க மாட்டாங்க. மற்றவங்ககிட்ட நீங்கள் கேட்கும்போது அவங்க கராராக பேசுவாங்க, பட் மற்றவங்ககிட்ட நம்மளால கராராக பேச முடியாது. ஒரு அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன் வரும்பொழுது அந்த பைக்கை நம்ம 6,000 5,000க்கு விற்கிற மாதிரி நிலைமைகள் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஸோ மேக்ஸிமம் 10,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100 பைக்கு செலவழிக்காதீங்க, மேக்ஸ் 100 பைக்கு வாங்காதீங்க. அப்படி 10,000க்கு மேலே 12,000 13,000க்கு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேக்ஸிமம் எஃப்சியோட 2 இல்லை 3 வருஷம் எஃப்சியோட இருக்கிற பைக்கை மட்டும் வாங்குங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான முதல் பாயிண்ட். ஸோ மேக்ஸ் 100 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த ப்ரைஸுக்கே நான் எடுக்கணும்னா என்ன மாதிரி எந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை மார்க்கெட்டு இல்லை நம்ம பைக்ஸ் ஸ்பேர் சேல் பண்ணக்கூடிய செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் போய் நீங்கள் விசாரிச்சிங்கனாலே எதனா ஒரு 1-2 வண்டி கண்டிப்பாக கிடக்கும். புக் இல்லாமல் இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தலையில் கட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க. புக் இல்லாமல் இருக்கிற வண்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாளை பின்ன திருட்டு வண்டியாக இருந்து, அப்படி இல்லைன்னா அது மூலமாக ஒரு தெஃப்ட் நடந்து அவசரமாக அந்த பைக்கை சேல் பண்ணிட்டு போன பைக்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ புதுப்பேட்டை மார்க்கெட்டில் போய் கேட்கலாம். கேட்டு எஃப்சி ப்ளஸ் எஃப்சி இல்லாமல் ப்ளஸ் புக்கு ப்ளஸ் புக்கு இல்லாமலுமே வாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் 100 பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, புக் இல்லாமல் வண்டி எனக்கு வேணும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நிறைய பேர் ஸ்கூல் பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100 பைக் புக் இல்லாமல் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் வண்டி ஓட்டணுங்கிற ஆசையில் அந்த புக் இல்லாமல் வண்டியை எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. பட் அந்த வண்டியில் எதனா ஒரு தெஃப்ட் நடந்துருது, நாளை பின்ன போலீஸ் கிட்ட மாட்டினா அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலேயுமே கேஸ் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நீங்களே பண்ண மாதிரியும் கூட அந்த தெஃப்ட் கேஸுமே உங்கள் மேலே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ புக்கு இல்லாமல் தயவு செஞ்சு யாருமே மேக்ஸ் 100 RX 100 எந்த பைக்குமே புக்கு இல்லாமல் வாங்காதீங்க. அப்படி புக்கோட இருந்தாலுமே அந்த பைக்கை பற்றி எதனா சர்ச் பண்ணி பாருங்க, எதனா ஃபைன் விழுந்திருக்கா, அது மூலமாக எதனா தப்பான விஷயங்கள் நடந்திருக்காங்கிறத சுற்றி கேட்டு பாருங்க, இல்லை சர்ச் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் அந்த ஃபைன் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் அந்த வண்டியோட நம்பர் அடிச்சிங்கனாலே அதில் எதனா இருந்துச்சுன்னா அது வந்துடும், டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க. இது RX 100 கூட நான் எவ்வளோ பேசலை, மேக்ஸ் 100 ஏன் பேசுகிறேன்னா மேக்ஸ் 100 சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் நமக்கு இருக்கீங்க. அந்த ஒரு ரீசன் எல்லாம் முக்கியமாக சொல்கிறேன். வண்டி வாங்கினா புக்கோட வாங்குங்க, எஃப்சி இல்லாமல் வாங்கினா பரவாயில்ல, புக்கோட வாங்குங்க. தயவு செஞ்சு புக்கோட வாங்குங்க. அதில் எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இதெல்லாம் முக்கியமாக சொல்லக்கூடிய 2வது பாயிண்ட். நண்பா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் 10,000 வாங்க சொன்னீங்க, புக்கோட வாங்க சொன்னீங்க, எஃப்சியோட வாங்க சொன்னீங்க. நான் புக்கோடய வாங்கிட்டேன், வண்டி கிடச்சிருச்சு. இப்போ அந்த வண்டிக்கு எஃப்சி எக்ஸ்பயர் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 மாதம் ஆச்சு, இல்லை 1லேருந்து 2 வருஷம் ஆச்சு, இல்லை 6 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரிலாம் கமெண்ட் வந்துருந்துச்சு. அதை நான் டிஸ்பிளேல போட்டு விட்றேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு எஃப்சி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பட் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இத்தனை நாளாக எஃப்சி பண்ணாமல் இருந்தீங்கன்ற ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கேட்பாங்க ஆர்டிஓ ஆஃபீஸில். அதுவும் இல்லாமல் ஃபைன் அமௌண்ட்டுமே ஓரளவுக்கு கொஞ்சம் பல்கான ஒரு 2,000 3,000 மாதிரி ஒரு பல்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2024லேருந்து 2024 அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து என்ன மாதிரியான ரூல் அப்ளிகபிள் ஆக போகுதுங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஐகான்லையும் கொடுக்குறேன். RX 100 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புதுசாக எஃப்சி அப்டேட் வந்துருக்குங்கிறதே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐகான்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அதையும் போய் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100 பைக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு நாளைக்கு 50 ரூபா ஃபைன் அந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். எஃப்சி எக்ஸ்பயர் ஆகிருது, இன்னைக்கு ஆகுதுன்னா இன்னைக்கு போய் நீங்கள் கொடுக்கணும். இதே நாளைக்கு போனீங்கன்னா 50 ரூபா ஃபைன், நாளை கழிச்சு போனீங்கன்னா 100 ரூபா ஃபைன். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்பொழுது இந்த வண்டி நீங்கள் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு
எஃப்சி எக்ஸ்பைரி ஆகி மேக்ஸிமம் 1 to 2 வருஷத்துக்குள்ள இருக்க மாதிரி வண்டியா இருந்தா வாங்குங்க. 6-7 வருஷம் ஆச்சுன்னா அந்த மாதிரியான வண்டிகளை நீங்க வாங்காதீங்க. அந்த மாதிரி நீங்க வச்சிருக்கவும் செய்யாதீங்க. எக்ஸ்பைரி ஆகுதா, எஃப்சி தருவாங்களா தரமாட்டாங்களாங்கிற டவுட்லயே இருக்கிறத விட எடுத்துட்டு போய் நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கேளுங்க. கேட்டா சொல்ல போறாங்க, இருக்கு இல்லைங்கிறத சொல்ல போறாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாடல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ரேட்ல RX எல்லாம் விற்கிறாங்க. அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு எப்படி மாத்துறதுன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாரு. அதை மேக்ஸ் 100 பைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாத்தி வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம். பட் கேரளால ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல நீங்க போயிட்டு அங்க போயிட்டு நீங்க ஏகப்பட்ட ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி அதெல்லாம் ஒழுங்கா நீங்க சப்மிட் பண்ணா மட்டும்தான் அந்த வண்டிக்கு எஃப்சி தருவாங்க. ஸோ கேரளா மாடல் பைக்கு தமிழ்நாட்டில் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதிகமான பிரைஸா இருந்தா வாங்காதீங்க, கம்மியான பிரைஸா இருந்தா வாங்குங்க. ஸோ நண்பா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஃப்சி எக்ஸ்பைரி ஆன வண்டி வாங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. 6 வருஷம் ஆச்சுன்னா அந்த வண்டி வாங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்னோட வண்டி எஃப்சி எக்ஸ்பைரி ஆகி 6 வருஷம் ஆச்சு. இப்போ நான் எடுத்துட்டு போனா தருவாங்களா தரமாட்டாங்களா கொஸ்டின் தானே உங்களோடது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஃப்சி தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. வண்டியை எடுத்துட்டு போய் விடுங்க. என்ன ஆர்டிஓ அந்த ஆர்டிஓக்கே கோச்சுக்கிறாம அந்த ஆர்டிஓக்கே எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா எஃப்சி எக்ஸ்பைரி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால நீங்க வேற ஆர்டிஓல போய் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. தராம கூட போகலாம். ஸோ அது என்ன ஊர் வண்டியோ அந்த ஊரோட ஸ்டேஷனுக்கு அந்த ஊரோட ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கே எடுத்துட்டு போயிருங்க. எடுத்துட்டு போயிட்டு எதுக்கு இத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் வாங்கும் போதே அந்த மாதிரி தான் வாங்கினேன், 6 வருஷம் எக்ஸ்பைரி ஆன வண்டியை தான் நான் வாங்கினேன் அப்படின்ட்டு சும்மா ரெக்வஸ்டா கேட்டு பாருங்க. அவங்க எஃப்சி தரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்குமே சம் அமௌண்ட் ஆஃப் ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டுற மாதிரி வரும். இப்போ ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். 2024க்கு அப்புறம் அந்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைன்லாம் சேஞ்சஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பான முறையில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க எஃப்சி எக்ஸ்பைர் ஆயிடுச்சு 6 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எடுத்துட்டு போய் அந்த தானியங்கி சட்டம், அந்த தானியங்கி பரிசோதனை நிலையங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க எஃப்சி பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் நண்பா, இதோட டீடைல்ஸ் அவ்வளவுதான். அப்படி நீங்க எஃப்சி எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீடைலா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் ஐகான்லையும் கொடுக்குறேன். நம்ம த்ராட்லர் விக்கியோட வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் ஐகான்லையும் கொடுக்குறேன். போய் பாருங்க. பார்த்துட்டு அதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போங்க. கண்டிப்பான முறையில் உங்க வண்டிக்கு எஃப்சி கிடைக்கும். மேக்ஸ் 100 பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க ரேட்டையும் பார்த்துக்கோங்க, எஃப்சி இருக்கா இல்லையா பார்த்துக்கோங்க. புக்கு இல்லாம தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு 3-4 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இழுத்து இருந்தா மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப ஷார்ட்டா பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மேக்ஸ் 100 ஃபன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ மீட் பண்ற வரைக்கும் அண்டில் டாடா பிடி கேஸ் ஃப்ரம் உங்கள் மைதீன். பாய் நண்பா.